பல்லவனோட அம்மா வீட்டுக்கு வந்ததுல நடேசன தவிர எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அப்ப வீட்ட விட்டு போன நடேசன் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கப்போ, நிலாட்ட பல உண்மைகள சொல்றாரு. இதுக்கப்புறம் பல்லவன் அம்மாவோட சுயரூபத்த தெரிஞ்ச நிலா என்ன செய்ய போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சோழனும், நிலாவும் பல்லவனோட அம்மாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடேசன தவிர எல்லாரும் கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா ஆனந்த கண்ணீர்ல இருக்கப்போ, நடேசன் "யார் இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது? தேவையில்லாத வேல பண்றீங்களா? இவள பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாது. நான் என்ன சொன்னாலும் நான் தான் உங்களுக்கு கெட்டவனா தெரிவேன். போக போக தெரிஞ்சுக்குவீங்க. நான் இந்த வீட்ல இருக்கவே விரும்பல. போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொம்ப தூக்கி வேகமா எறிஞ்சுட்டு அவர் எந்திரிச்சு போயிர்றாரு. போற வர வழிமறிச்சு பல்லவனோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. "உன்னைய பார்க்க கூட பிடிக்கல. இந்த வீட்ல நீ நிக்கிறதே எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சீ!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து கிளம்பி போயிர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நடேசன தான் தப்பா நெனைக்கிறாங்க. நிலா மொதற்கொண்டு. பல்லவன் சும்மாவே அவங்க அப்பா மேல எரிஞ்சு தான் விழுவாரு. அதனால இப்பவும் பல்லவன் அவர் மேல தான் தப்பு. "நீங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ உள்ள கூட்டிட்டு போறாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நடேசன் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்ல வந்து வெளியில கட்டில்ல உட்காந்துருக்காரு. இத பார்த்த நிலா எப்படியாவது அவர கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நடேசனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப திட்டுறாரு. "உனக்கு தேவையா இதெல்லாம்? வந்த வேலை என்னமோ அத மட்டும் பார்க்க வேண்டியதானே? அன்னைக்கே சொன்னேல்ல, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? பல்லவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா, இந்த விஷயத்த இதோட விட்டுருன்னு சொன்னேன்ல. ஏன் அவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு நிலா, "நான் என்ன பண்ணேன்? நல்லது தானே பண்ணேன் பல்லவனுக்கு. அவங்க அம்மாவ அவன் பார்க்குறது நல்லது தானே! பார்த்தீங்கல்ல எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்க. நீங்க மட்டும் தான் சந்தோஷமா இல்ல." அப்படின்னு நிலா சொல்றப்போ, "ஆமா, நான் மட்டும் தான் சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவ சுயரூபம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இனிமே நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. போக போக தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரியாது." அப்படின்னு சொல்றாரு. அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிலா மனச ரொம்ப உறுத்திட்டே இருக்கு. "என்ன சுயரூபமா? என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க" அப்படின்னு அவருங்க கேட்கிறப்போ, "என்னத்த தெளிவா சொல்றது? அதான் கூட்டிட்டு வந்துட்டீல, இனிமே அவ ஆடுவா, நீங்கலாம் சேர்ந்து ஆடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும்" அப்படின்னு அவரு படுத்துர்றாரு. இதனால ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க நிலா. என்ன இருந்தாலும் நடேசன் இல்லாதத ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாரு. பல்லவன் அம்மாவோட சுயரூபம் என்னது? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்குமா? ஒருவேளை நடேசன் சொல்றது சரிதானா? நம்ம தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமா? இவங்க அம்மா ஒரு வேளை கெட்டவங்களா இருப்பாங்களோ? அப்படின்னு பல கோணத்திலிருந்து யோசிக்கிறாங்க. சரி இவரு நாளைக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் இவர்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த இப்பயே சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் நடேசன்ட்ட போய் அவங்க கேட்க போறாங்க. ஆனா அவரு நிலாட்ட பேசாம எந்திரிச்சு போயிர்றாரு. அவங்க திரும்ப திரும்ப எத்தனையோ வாட்டி பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நடேசன் பேசவே மாட்டேங்கிறாரு. அதே நேரத்துல பல்லவன் அம்மாவோட நடவடிக்கைகளையும் நிலா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு எந்த சேஞ்சுமே இல்ல. ஆனா போக போக அவங்க நடவடிக்கைகள் மாறப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.